விருச்சிக ராசி, ஹரஹர பிரியா ராகம். விருட்சம் என்பது மரம். இந்த மரத்தினுடைய ஒரு தோன்றுதலே வாழ்க்கையினுடைய ஒரு தோன்றுதல். ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். இந்த வார்த்தை மிக நல்ல வார்த்தை. இதை பயன்படுத்துவது மிக அரிய செயல். ஒவ்வொரு கோயில்களிலும் ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கும். அந்த ஸ்தல விருட்சம் என்பது அந்த மரத்தினுடைய தன்மையை வைத்து அந்த கோயிலுடைய ஸ்தலத்திலே இறைவன் எப்படி அமர்ந்திருக்கின்றான் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பார்க்கும்போது இந்த மரத்தை வெட்டக்கூடாது என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் மரங்களை வெட்டி விடுகின்றார்கள். அதனுடைய விளைவு இடி மின்னல் தாக்குதல், கரண்ட் வயர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிபடுதல், அதை விட சொன்னால் உடம்பில் தீப்பட்ட காயங்கள், வெண்குஷ்டம் முதலியவைகள் வருகின்றன. இந்த ராகத்தை கேட்கும்போது அந்த வீட்டிலே இருக்கின்ற தரித்திரம் நீங்கி விடுகின்றது. செய்யாத குற்றத்துக்கு தண்டனை இழைக்க பார்த்தவர்கள் கூட பயந்து நடுங்கி விடுகின்றார்கள். அதனால் இந்த விருஷம் என்கின்ற ஒரு அருமையான சொல், அந்த மரம் என்கின்ற சொல் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்கின்றது. மர என்று சொன்ன வால்மீகி கடைசியில் ராமராமா என்று சொன்னதாக சரித்திரம் சொல்லப்படுகின்றது. எனவே இந்த விருஷம் என்கின்ற இந்த சூழ்நிலையில் ஹரஹர பிரியா என்னும் ராகத்தை போட்டு கேட்டு நீங்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதிலே நீங்கள் கேட்க வேண்டிய மரம் அரச மரம் அல்லது ஆலமரத்திலே உட்கார்ந்து இந்த ராகத்தையும் இந்த செயலையும் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன்.